ஓடாயனடியே வாழ்ந்தாலும் உள்நோடத்தான் என்றுதான் சொன்னவ என் நெஞ்சில் நின்னவ விட்டுத்தான் போனதில்லை விழியாராக ஆனதில்லை மீனாட்சி நீ சொன்னது என்னாச்சி என்னோட மீனாட்சி நீ சொன்னது என்னாச்சி சொன்னது என்னாச்சு வெளியூர் போயிருந்தால் கைலாசி போடலாடி எந்த ஊரு போயிருக்க விலாசம் தெரியலடி கண்ணீரில் எழுதி வச்சியடி கண்ணோடு அனுப்பி வச்சியடி என்னோட ராசாத்தி நீ சொன்னது என்னாச்சு என்னோட ராசாத்தி நீ சொன்னது என்னாச்சு அடங்கொப்புராடியே நான் நம்பலையே இதோ பாஜல மலை கொண்டு வந்து விட்டனமா இப்போது உன்னை தேடி வருகிறேன் உன்னை சந்திக்கிறேன் சங்கீதா அண்ணா நீ போன தடமாட்டி நீ போன தடமாட்டி தாடி இதழ் தேடி வர
மனநலவாகி இதோ பாடுகிற மலர். கொண்டு வந்து விட்டீர்களா? நமக்காக ஆனந்தை காத்து கொண்டிருப்பான். இப்போதே செல்ல வேண்டும். ஆனந்தை சந்திக்க வேண்டும். புறப்படுவோமா, யார் யாரோ ஆசைப்பட்டால் வாழ்க்கை யார் யாரோ ஆசைப்பட்டால் சேர்த்து வைக்கும் மண்ணக்கிளியே, உன் வாழ்க்கை என்ன ஆச்சு நான் கேட்கிறேன். யார் யாரோ ஆசைப்பட்டால் சேர்த்து வைக்கும் மண்ணக்கிளியே, ஏன் ஊரு மதுரை பக்கம், ஏன் பாட்டு மனசில் நிற்கும், நான் பாடும் நேரும் நான் போதுதான். நீ தூங்கும் நிலமோ தூங்கும், ஆகாய நிலமோ தூங்கும், நான் தூங்க மாட்டேன் நான் கோழிதான். என்னோடு நூலும் இல்ல, என்னோடு வாரும் இல்ல, என்னோடு நூலும் இல்ல, என்னோடு வாரும் இல்ல, காத்தோடு போகும் காத்தாடினா. என் ஊரு மதுரை பக்கம், என் பாட்டு மனசில் நிற்கும், நான் பாடும் நேரும் நான் போதுதான். மலரை கொண்டு வர யாருமே போகலையா? அந்த படுபாவின் சொல்லை கேட்டு என் தந்தையோ என்னை அடித்து நாட்டை விட்டு துரத்து விட்டார். இனிமேல் நான் எங்கிச்சு தங்கச்சி அம்மாடி, யாரு? ஆனந்தி, உன்னுடைய அண்ணன் வந்திருக்குமா? ஆனந்தம் வந்திருக்க. அண்ணா, என்ன பாருமா? அண்ணா, ஐயோ அண்ணா, என்னமா ஆச்சு? ஐயோ, எனக்கு பார்வை போயிடுச்சுனா. பார்வை போய்விட்டதா? பார்வை போய்விட்டதுனா. என்னமா சொல்ற? சாபத்தால் பார்வை போய்விட்டது. அந்த குளத்தில் இருக்கக்கூடிய பாரிஜாத மலை கொண்டு வந்து கசிக்க விட்டால் கண்கள் தெரியும் என்று கூறினார் அந்த முனிவர். ஆனால் நம்முடைய சங்கீதாவின் அண்ணன் சந்தோஷ் போயிருக்காருன்னா, இதுவரை காணல. நான் வழியிலே அமர்ந்திருக்கேன். இன்னும் இந்த இனிதான காலை வேளையில் இன்னும் கொடுக்க வேண்டும் என்ற மனமடித்த இன்னும் மேல்கூடலூர் நகரத்தைச் சேர்ந்த ஐயா கே ராஜகோபால் என்று சொல்லக்கூடிய கலைஞர் அடியன் என்னை பாராட்டி 101 ரூபாயும், கதாநாயகன் நடிக்கக்கூடிய ஐயா தினகரன் ஐயா அவர்களை பாராட்டி 101 ரூபாயும் அன்பளிப்பு அளித்துள்ளார். அன்னார் அவளுக்கு மனமாத நன்றி தெரிவித்துள்ளோம். அது மட்டுமல்லாது இதே அணிலாடி நகரத்தை சேர்ந்த கிறிஸ்தா என்று சொல்லக்கூடிய தாயார் அவர்கள் அடியனை பாராட்டி 201 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். அன்பளிப்பு அளித்த உலகங்களுக்கு அல்லது கலைக்குன் சார்பாக மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாடகம் துவக்கம். இதுவரையில் ஆனந்தை சந்திக்கவே முடியவில்லை. சங்கீதா, என்னங்க நீங்க? ஆனந்தை சந்திக்கலாம் வேண்டும். உன்னை பார்த்து சங்கீதா என்று நினைக்கிறார். யாரம்மா இவர்? அண்ணா, இவர் தான் ஆனந்தியோட அண்ணன். ஆனந்த நான் தான். ஆனந்தி அண்ணன் நீங்க? என்னுடைய அண்ணன் சந்தோஷ். ஆமாங்க. நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமா, மலர் கிடைத்ததா? கொண்டு வந்து விட்டு அப்படியா? போதி மீண்டும் கண்பார்வை கிடைக்க போகிறது. ஆனந்தி, இழந்த கண்பார்வை மீண்டும் உனக்கு கிடைத்தால் இதென்ன கேள்வி? உடன் பிறந்த அண்ணன் நான் இருக்கும் பொழுது என்னதான் பார்ப்பாள் என்பது கிடையாதுங்க. ஆறு தொழில் நான் தான். பார்க்க மாட்டேன், சங்கீதா முகத்தையும் பார்க்க மாட்டேன். எனக்காக போராடி அந்த மலரை பறித்து வந்தாரு சந்தோஷ். அவர் முகத்தை தான் பார்ப்பேன். சரி, யார் முகத்தை பார்த்தனே கண்பார்வை கிடைத்தால் அதுவே போதும். இழந்த கண்பார்வை மீண்டும் உனக்கு கிடைத்து விட்டது. அந்த பாரிஜாத மலரல்லவாகி இந்த வாழ்வு கிடைத்தது. அந்த பூவால் இந்த வாழ்வு கிடைத்தினால் இதுவே பூத்தந்த புது வாழ்வு. நாங்கள் வந்த வேலை முடிந்து விட்டது. இவருடைய கடமை முடிந்து விட்டது. நாங்கள் செல்ல வேண்டும். வீட்டுக்கு போறோம். விடுமா? என்ன திருமணம் செஞ்சுக்கங்க. வேற ஒண்ணுங்க. அம்மா தாயே, எப்பவோ தெரிஞ்சோ தெரியாமல் நானும் என் தங்கச்சி உங்க குடும்பத்துல கால எடுத்து வச்சோமோ அப்பவே பாடுபட்டோம். இன்னுமா எங்களை விட்டு வைக்கல.
ஆளை விட்டா போது இத பாருங்க, என்ன திருமணம் செய்யணும், நான் மருந்து குடிச்சு செத்துருவேன். ஐயோ என்னமா இது வம்பா போச்சு. கண்ணு ரெடி பண்ணி கொடுத்துறேன் மண்ணு இவ்வளவு படாத பாடுபட்டு இப்பதான் உன் கண்ணை திருமணம் செய்ய சொல்லு. சந்தோஷ், நீங்கள் இல்லை என்றால் என் தங்கை இறந்து விடுவாள் என்று கூறுகின்றார். ஏமா ஒரு 2 பேர் பிளான் பண்ணி நம்ம சேர்த்து முதல்ல இது கிளம்பலாம். நானும் ஒரு விஷயத்த உங்ககிட்ட நீ மறைச்சிட்டேன். என்னமா சொல்றேன்? ஆமா, நான் அன்னைக்கு குளத்துக்கு தண்ணி எடுத்துன்னு வர போனேன்ல, இவரை பார்த்து என் மனசே பறி கொடுத்துட்டேன். அண்ணா உங்க தங்கச்சி இப்பெல்லாம் போக்கு சரியில்லைங்க. கனவு வருதுன்றா, என்னென்ன வருதுன்றா, ஒன்னும் சரி கிடையாது. அவ போக்கே சரி கிடையாது இப்பெல்லாம். குலக்கரைக்கு போகும்போது கீழே பண்ணி தராம போக மாட்டாங்க. குலக்கரை அவரை பார்த்தேன், அப்புறமேட்டு ஆசைப்பட்டு சொல்றேன். நியாயமா இது? ஆமா, நான் எப்படியாவது திருமணம் செஞ்சு வச்சிருந்தேன். என்ன சரி, உன் வாழ்க்கை அதுதான். நான் என்ன செய்யறேன்? ஆனந்திய திருமணம் செய்ய சந்தோஷமா நான் போயிட்டு நீங்க எங்க போறீங்க? வீட்டுக்கு போறேன். அப்ப என் தங்கை விடவாய். தங்கை இத்தனை போல நீங்க வந்து அப்படி என்றால் என் தங்கை ஏற்றுக்கொள்ள முடியாது. முடியாது. நீ என் தங்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இவ எனக்கு வேணாம், போடி. ஐயோ, டேய் டேய் டேய், அட பாவி, அதுதான் அப்பயே சொன்னேன். சத்தியம்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. நான் உன்னை 1500 சத்தியம் வச்சுக்கிறேன். அது வரைக்கும் ஒன்றும் கல்யாணி மேல் தான் வைக்கல. ஆமா, எல்லாத்துலயும் சத்தியம் இருப்பாங்க உங்களுக்கு. ஆனா எப்படியாவது அவங்க தங்கச்சி நீ திருமணம் செஞ்சிடலாம், இல்லைன்னா அவன் என்னை கைட்டு விட்டு போயிடுவான். நான் மாற்றி மாற்றி ஆளுக்கு ஒரு மாட்டை வித்துருங்க. நீ அவர்கிட்ட வித்துரு, அவர் உங்ககிட்ட வித்துட்டோம். அதான் தருதான் நானுங்கிறீங்க. ஒரு தங்கைக்காக யாரோ எதை விட்டு கொடுக்குறாங்க. உனக்காக என் வாழ்க்கையை விட்டு கொடுக்குறோமா? நீ உரைச்சல்கார மாதிரி ஆனந்தி நாட்டு என் பொண்ணு பிடிக்கலையா? பொண்ணு பிடிக்கலையா? என் தங்கைக்கு என்ன அழகு? அழகுக்கு என்ன குறை என் தங்கச்சி? சரி, நம்ம எல்லாம் இன்னொரு காலத்தில் நடைபெற்ற நாட்டில் முடிவா வரல, நீ பாட்டு போறீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா என்ன ஓடுறோம்? ஓடுவேன் கடுமை என்ன பண்ண போகுது? இல்லம்மா, உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். போயிடலாம்.